அன்பான கதைச்சிரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மதிப்பிற்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் பெண் குரல் என்ற கதையை கேட்க உள்ளோம். கதை பிடித்திருந்தால் லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். தளிர் 4. இரவில் சரியாக தூங்காததினாலோ என்னவோ பொழுது விடிந்ததும் தலை ஒரே கனமாக கனத்தது. உள்ளத்தில் குடைந்த வேதனையின் பிரதிபலிப்பு போல உடம்பெல்லாம் குடைச்சலாக இருந்தது. வெகு நேரம் எழுந்திருக்காமல் படுத்து கொண்டு இருந்தேன். குளித்துவிட்டு பாட்டி ஈரப்புடை உலர்த்துவதற்காக கொடிகோல் சகிதம் வந்தாள். ஏண்டி சுசீலா, இன்னும் எழுந்திருக்க வேலையாகலையோ? புக்ககம் போகும் பெண் விடிந்து 7 மணி வரையுமா படுத்து கொண்டிருப்பாள் என்று கடிந்து கொண்டாள். அவள் கடுமையினால் கண்களிலே நீர் நிறைந்துவிட்டது எனக்கு. பழக்கமுள்ள அம்மா எத்தனை கடிந்தாலும் எனக்கு உரைக்காது. பாட்டிதான் என்றாலும் என் மனதை விட்டு காத தூரத்துக்கு அப்பால் இருக்கிறவளாயிற்றே. பழக்கமில்லாத இடத்தில், அன்பு செய்ய யாரும் இல்லாத இடத்தில் வந்து முள்வேலிக்குள் அகப்பட்டு கொள்வது போல அகப்பட்டு கொண்டோமோ என்ற வேதனை நெஞ்சை வந்து மறித்தது. இல்லை பாட்டி, தலையை பாறாங்கல்லாக கணக்கிறது, உடம்பெல்லாம் வலிக்கிறது என்றேன் மெதுவாக. அது வாயை விட்டு சொன்னால் தானே தெரியும். எழுந்து வா, குளிக்க வேணாம், சுக்கு கஷாயம் போட்டு தரேன் என்றாள் அருமந்த பாட்டி. ஹேமா அன்று தலைவலி என்று படுத்து கொண்டது என் ஞாபகத்தில் வராதே என்று நெட்டி தள்ளியும் கேட்காமல் வந்தது. சேச்சே, அவள் யார், நான் யார்? ஆயிரமாக சம்பாதிக்கும் செல்வ சீமானின் அருமை புதல்வியாக அவள் எங்கே? கேவலம் 500 ரூபாய்க்கு தாளம் போடும் ஏழை குமாஸ்தாவுக்கு வேண்டாம் என்று சொல்லும்படியாக 3ஆம் பெண்ணாக பிறந்த நான் எங்கே? இந்த சுக்கு கஷாயமே பெரிதாயிற்றே. ஊருக்கு போய்விட வேண்டும் என்ற ஆசை என்னை உந்தி தள்ளியது. கைகளையும் காலையும் நீட்டி முறித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்த நான், என்னை ஊரில் யார் கொண்டு போய் விடுவா என்று கேட்டேன். ஏன், இங்கே முள்ளின் மேலே இருப்பது போல இருக்கா? ஊரில் என்ன வச்சிருக்கு? மெதுவாக போனால் போச்சு என்று அவள் முடித்து கொண்டாள். போல என்ன, முள்ளின் மேல்தான் இருக்கிறேன் என்று கூறிவிட வாய் துடித்தது. ஆனால் பேசாமல் படுக்கையை சுற்றி வைத்துவிட்டு கீழே இறங்கி சென்றேன். உடம்பு கனகனவென்று இருப்பது போல வேறு உணர்ந்தேன். ஹேமாவை போல நான் இங்கே படுத்து கொண்டு விட்டால் என்ன செய்வேன்? என்னை பயம் பற்றியது. ஊடே இந்த நினைவு மனதில் வந்தது. அன்று ஒரு கணம் மயங்கி விழுந்ததற்கு அவர் அந்த பாடுபட்டாரே. இப்போது நான் இருக்கும் நிலை தெரிந்தால் இந்த அத்தையகத்துக்கு இனிமேல் ஆயுளிலும் எட்டி பார்க்கக்கூடாது என்று உத்தரவு போட்டாலும் போடுவார். அச்சமும் கவலையும் சூழ நான் பாட்டி கொடுத்த சுக்கு கஷாயத்தை குடித்துவிட்டு மாடிக்கு வந்த சமயம் அத்தை ஒரு இளைஞனுடன் வாராந்தாவில் நின்று பேசி கொண்டிருந்தாள். இனிமேல் பயமில்லை என்று டாக்டர் சொல்கிறார். இனிமேல் ஜாக்கிரதையாக, அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமாம். நானும் ஊரிலிருந்து வந்த நாட்களாக அங்கே வந்து எட்டி பார்க்க வேண்டும் என்று குட்டி கரணம் போட்டு பார்க்கிறேன். எங்கே முடிகிறது? நாளைக்கு நீதான் மஞ்சுவை போய் அழைத்து வரப்போகிறாயாக்கும். அப்பா உடம்பு எப்படி இருக்கிறது? அம்மாவுக்கு சாதாரண ஜுரம் தானே என்று அத்தை விசாரித்தாள். அப்படித்தான் டாக்டர் சொல்கிறார். அப்பா உடம்புக்கு புதிதாக என்ன வந்திருக்கிறது? அதே நிலைதான். ஊரிலிருந்து மாமா பெண் வந்தாலே, அவளுக்கு இருமல், அவள் கை குழந்தைக்கு மாந்தம். அதை ஏன் கேட்கிறீர்கள் மாமி? வீடே ஆஸ்பத்திரியாக இருக்கிறது இப்போது. சிவனே என்று நான் டாக்டருக்காவது படித்திருந்தால் லாபமாக இருந்திருக்கும். இன்னும் மஞ்சு வேறு வந்துவிட்டால் கேட்க வேண்டாம். ஏற்கனவே துர்பலம், அதிலும் இப்போது கர்ப்பிணி என்று சிரித்துக்கொண்டே கூறி அவன் பார்வை என் மீது பட்டுவிட்டது. இது யார் மாமி என்று நான் சென்ற பிறகு விசாரிக்காமல் நேரடியாகவே அவன் கேட்டது வெகுளியான உள்ளத்தை எனக்கு அறிவித்தது. இவள்தான் சுசீலா, இவளுக்குத்தான் கல்யாணம் நடந்தது என்றாள் அத்தை. ஓஹோ, இவள்தான் கல்யாண பெண்ணா? பார்க்க ஹேமாவை விட சின்னவளாக இருக்கிறாளே, அதற்குள்ளாக கல்யாணம்? மாப்பிள்ளை என்ன பண்ணுகிறார் என்று அவன் விசாரித்த போது எனக்கு வெட்கமாக இருந்தது. நேருக்கு நேர் ஒரு இளைஞன் என்னை பற்றி கேட்பது இதுதான் முதல் தடவை. சின்னவள் என்ன, வயசு 16 ஆகிறது. ஹேமா பார்க்க சற்று தாட்டியாக இருக்கிறாளை ஒழிய அவளை விட இவள்தான் பெரியவள். மாப்பிள்ளை பட்டணத்தில் தான் வேலையாக இருக்கிறான் என்று பதிலளித்தாள் அத்தை. அவன் பின்னும், இவள் உங்களுடன் வந்தாளாக்கும். பாவம் ஹேமா படுத்து கொண்டு விட்டாளே, இவளுக்கு எப்படி போகிறது? ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாளோ என்று தூண்டி துளைத்து விசாரித்தது எனக்கு அவன் யார் என்று அறியும் அவளை மூட்டியது. அங்கு வந்து நான் 1 மாதத்திற்கு மேலாகியும் யாருமே என்னை பற்றி நினைக்காததை அப்போதுதான் என்னை கவனித்தப்பன் ஒரு நொடிக்குள் இவளுக்கு எப்படி போகிறது என்று சரியாக கேட்டானே. இங்கு யாருக்கும் தோன்றாததை அறிந்துவிட்ட இவன் யாராக இருக்கும் என்று நான் வியந்தேன். அவள் வந்த வேலையே தான் சரியாக இல்லையே, இத்தனை கலவீரமாக இருக்கிறதே. ஓரிடத்துக்கும் இவளை அழைத்து போகவில்லை. நாளைக்கு மஞ்சுவை அழைத்து கொண்டு வந்து விட்ட பிறகு நீ பட்டணம் போகிறாயாக்கும் என்று அத்தை சமத்காரமாக பேச்சை மாற்றிவிட்டாள். ஆமாம்,
நாளையே கிளம்பி போய் அவளை அழைத்து கொண்டு இங்கே விட்டுவிட்டு மறுபடியும் நான் புறப்பட வேண்டும். காலேஜ் திறந்து விடுகிறது. வெங்குட்டு இல்லையாக்கும். நான் வரட்டுமா மாமி என்று கூறி அவன் கிளம்பலானான். போகிறாயா? மஞ்சு வந்த பிறகு முடிந்தால் வந்துவிட்டு போ. இரேன், சாப்பிட்டு விட்டு போயேன் என்று அத்தை உபசாரம் செய்தாள். இல்லை இல்லை, எனக்கு கொள்ளை வேலை கிடைக்கிறது. இவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுவதற்கு இல்லை. நான் வருகிறேன் என்று கைப்பிடி சோர்வாரமாக நின்ற என்னை பார்த்து கூட அவன் விடைபெற்று கொண்டான். அவனை தொடர்ந்து அத்தையும் கீழே சென்றாள். நான் வராந்தாவிலிருந்து அவன் வாயிலில் வந்து சைக்கிளில் ஏறி சென்றதை பார்த்து கொண்டு நின்றேன். அவன் யார் என்று அத்தையிடம் கேட்க எனக்கு துணிவு வரவில்லை. அத்தையை அம்மாமி என்று அழைத்தானே, ஹேமா அவனுடைய அப்பா வழியில் சொந்தமாக இருக்கலாம். மெல்ல மெல்ல எனக்கு நினைவு வந்தது. ஹேமாவுக்கு அத்தை பிள்ளை இவனாகத்தான் இருக்க வேண்டும். மகாராஜா காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பவர் இவன் தந்தையாகத்தான் இருக்க வேண்டும். அம்மா ஒரு முறை பேச்சுவாக்கில் அப்பாவிடம் கூறியது கூட என் ஞாபகத்திற்கு வந்தது. உங்கள் தங்கையகத்துக்காரருக்கு உடன் பிறந்தவள் உண்டே, அவளுக்கு பிள்ளை இருக்கிறான். அவள் மனசு வச்சா நம்ம சுசிலாவை பண்ணிக்கொள்ளக்கூடாதோ? அவளுக்கு என்ன அழகு! அழகு, படிப்பு, எதில் குறைவு? எல்லாம் பணத்தில் மறைந்து கிடக்கு. அப்படி ஒன்றும் அது எட்ட முடியாத சம்பந்தமில்லை. சொத்து சுதந்திரம் ஒன்றும் கிடையாது. அவர் வேலையுடன் சரி. அவர்கள் பண்ணிக்கொள்கிறேன் என்றாலும் உங்கள் தங்கையும் அம்மாவும் முட்டுக்கட்டை போடுவார்கள் என்று அவள் குறிப்பிட்டது இவனாகத்தான் இருக்க வேண்டும். சின்னவளாக இருக்கிறாளே, அதற்குள்ளா கல்யாணம் என்று அவன் கேட்டதை நினைத்தால் எனக்கு சிரிப்பாக வந்தது. பார்ப்பதற்கு நான் அப்படியே இருக்கிறேன். தொடர்ந்து அத்தை முதல் நாள், இத்தனை வயசா வித்தியாசம்? மாப்பிள்ளைக்கு 30 வயது இருக்கும் கிட்டத்தட்ட என்று கொடுத்த அபிப்பிராயம் ஏனோ என் நெஞ்சில் வந்து குறுக்கிட்டது. ஹாலில் ஒரு புறமாக இருந்த பெரிய நிலைக்கண்ணாடியில் என் உருவம் தெரிந்தது. அவன் கூறியது உண்மைதானா என்று ஆராயும் பொருட்டோ என்னவோ அதையே பார்த்து கொண்டு நின்றேன். உண்மையில் நான் அப்போது பூரண பொலிவுடன் விளங்கினேன் என்று சொல்ல வேண்டும். நானே என்னை பெருமையாக கூறிக்கொள்ளவில்லை. கதைகளிலே வரும் கதாநாயகி போல நீண்ட கூந்தல், பளபளத்த சிவந்த மேனி, அகன்ற கருவிழிகள், எல்லாவற்றிலும் என் முற்றாத இளமை நன்றாக தெரிந்தது. நிலைக்கண்ணாடியில் என் உருவத்தில் ஆழ்ந்திருந்த நான் மனக்கண்ணாடியிலுள்ள என் கணவரிடம் எப்படி போனேனோ. முதலாக அவர் என்னை பார்க்க வந்தபோது நான் கண்ட அவர் உருவத்துக்கும் பின் கண்ட காசி யாத்திரை கோலத்திற்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருந்தன போல எனக்கு தோன்றியது. உண்மை கூறப்போனால் அந்த இரு தோற்றங்களிலும் அவர் உருவம் என் மனதில் பதியவே இல்லை. ஆனால் ஊர்வலத்தின் போது நான் கண்ட அவர் கோலம் என்னுள் அழியாமல் உறைந்துவிட்டது. அந்த மேற்கத்திய உடையில் அவர் எனக்கு அதிக உயரமுள்ளவராக காட்சியளித்தார். முன் நெற்றியை மட்டும் மறைத்து கொண்டு இரு மருங்கிலும் சற்று உள்ளே தள்ளிய கிராப், அடர்ந்த புருவங்களுக்கு கீழே கருமை பாயாத பெரிய விழிகள், அளந்து பிடித்தாற் போன்ற கூரான நாசி, சற்றே தடித்த உதடுகள், வளைவாக இரட்டை மோவாயில் வந்து முடியும் முகவாட்டம் என்றெல்லாம் என் உள்ளம் ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்தது. எப்படியும் அவரை பார்த்தால் எனக்கு பொருத்தமில்லாதவராக மதிக்க முடியாது. 4 பேர் 4 விதமாக தான் அபிப்பிராயம் கொடுப்பார்கள். யார் என்ன சொன்னால் என்ன? அவருக்கு என்னை பிடித்து விட்டது. எனக்கு மட்டும் என்ன? இப்போது நாங்கள் இருவரும் வாழ்வு முழுவதும் எக்காரணம் கொண்டும் பிரிய முடியாதபடி புனித ஒப்பந்தமாகிய மனமுடிப்பில் பிணைக்கப்பட்டு விட்டோம். இனிமேல் அம்மாதிரி நினைப்பது தவறு, நினைப்பது பாவமும் கூட. எத்தனை நேரம் இவ்வித சிந்தனைகளில் ஒன்றி போயிருந்தேனோ. ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அத்தை என்னை அழைத்து கொண்டே வந்தவள், ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னாயாமே, பாட்டி சொல்கிறாளே என்று கேட்டாள். ஆமாம், நானும் வந்து 1 மாதத்திற்கு மேல் ஆகவில்லையா என்றேன். அவள் குரலில் தோன்றிய பாவம் என்னை ஊருக்கு அனுப்புவதில் இஷ்டம் இருப்பதாக எனக்கு துணித்தது. எனக்கு அது சுதந்திர உணர்ச்சியின் மகிழ்ச்சியை அளித்தது. இல்லை, போகிறதானால் யாரு கொண்டு விட இருக்கிறார்களே என்று பார்த்தேன். பாட்டி இப்போது அனுப்புவதானால் சிரமமாகிவிடும். நாளைக்கு மூர்த்தி அந்த பக்கம்தான் போகிறான். உன்னை ஊரில் கொண்டு விட சொன்னால் தங்கமாக விட்டு விடுவான். நாகப்பட்டினம் 4-5 ஸ்டேஷன் தானே, அப்புறம் அண்ணாவுக்கு கடிதம் போட்டால் வந்து அழைத்து போகிறான் என்று இழுத்தாள் அத்தை. இறக்கை கட்டி கொண்டாவது ஊரில் போய் குதித்து விட வேண்டும் என்ற ஆவலுற்று தவியாக தவித்து கொண்டிருந்த நான் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடுவேனா? ஏற்கனவே துணைக்கு வர யாரும் இல்லை என்ற பீடிகை வேறு. அத்தை போட்டுவிட்டாள். அப்புறம் எப்போது நேருமோ? அதுவரை சிறை கைது போல இங்கே எப்படி இருப்பது? அப்படியானால் நான் நாளைக்கே போகிறேன் அத்தை. ஊருக்கு இன்றைக்கு ஒரு கடிதம் போட்டுவிட்டால் நாளைக்கு போய் சேர்ந்துவிடும். அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து அழைத்து போய்விடுவார் என்றேன் ஆவல் ததும்ப. நிஜம்தானா? மூர்த்தியை பார்த்து தெரிவிக்க வேண்டும். அப்புறம் கடைக்கு போய் உனக்கு ஏதானும் என்று இழுத்துக்கொண்டே அத்தை குண்டு குண்டென்று கீழே ஓடினாள். எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை என்று அவள் வாக்கியத்தை முடிக்கும் முன்னரே ஊகித்து கொண்டு நான் கத்தினேன். சற்றைக்கெல்லாம் வெங்கிட்டு என்னை வந்து பார்த்தான். நாளைக்கு ஊருக்கு போகிறாயம்மே சுசிலா, அதற்குள் என்ன அவசரம்? அவர் ஞாபகம் வந்து விட்டதாக்கும் என்று குறுநகை செய்தான். பெரியவர்களைப் போல இவர்களுக்கு இன்னும் அந்தஸ்துக்கு வேண்டிய கபடம் உரமேறவில்லை.
அதனாலேயே என்னை சமமாக பாவித்தார்கள். ஆனால் நான் அடுத்த தடவை வரும்போது இவர்களும் பெரியவர்களாகி விடுவார்கள். நிலைமைக்கு தகுந்த கௌரவம் சமத்துவ மனப்பான்மையை ஒழித்துவிடும். அசடு போல எண்ணுகிறேனே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுதானே பதம் பார்க்க வேண்டும். ஒரு முறை வந்துவிட்டுத்தான் எப்போது திரும்ப போகிறோம் என்ற நிலையை அனுபவித்தேனே. ஏதோ உடன் பிறந்தவன் பெண் வந்திருந்தால் ஒரு மாதம் நல்ல பெண் என்ற மட்டிலும் வந்தேன். போகப் போகிறேன். முன்னும் இல்லை உறவு, பின்னும் இருக்கப் போவதில்லை. அத்தை பாட்டி பின்தொடர கையில் 2 புடவைகளுடன் ஓடி வந்தாள். அங்கே போய் மூர்த்தியிடம் சொல்லிவிட்டு கடைக்கு போய்விட்டு அவசர அவசரமாக ஓடி வருகிறேன். அப்பா, மூச்சு திணறுகிறது என்று காரில் போய்விட்டு வந்த அத்தை சாவகாசமாக கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டாள். பாட்டிக்கு பொறுக்கவில்லை. எதுக்கடி பாரு, இப்போது அவளுக்கு புடவையும் கிழவையும். அவசரமாக கிளம்பி வந்துட்டானா உன்னை யார் என்ன சொல்ல போறா? நீ செய்து கொண்டே இருந்தால் ஒரு கலனாவுக்கு உனக்கு அங்கே திரும்பி கொடுக்கிறவர்கள் இல்லை என்று பெண்ணின் சொத்து பறிபோகிறதே என்ற முறையில் எச்சரித்தாள். எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. என்னுடைய அத்தை வீட்டு வாழ்வின் இறுதி சோதனை கட்டம் வந்துவிட்டதென நினைத்தேன். நீ சும்மா இருடி அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். கல்யாணமாகி முதலாக வந்திருக்கிறாள். வெறுங்கையோடு அனுப்பினால் நாளைக்கு அத்தை அழைத்து போனாலே சீராட என்ன வாங்கி கொடுத்தாள் என்று ஊர்க்காரர்களை கேட்பார்கள். இந்த கலர்கள் 2ம் நன்றாக இல்லை சுசீலா என்று வினவினாள் அத்தை. ஊர்க்காரர்களுக்கு என்ன, வாய்க்கு வந்ததை கேட்பார்கள் என்று சுவை குன்றிய முகத்தை கோணிக்கொண்டாள் பாட்டி. இந்த புடவைகளை வாங்கிக் கொள்ளலாமா வேண்டாமா என்ற பிரச்சனை என்னுள்ள பெரிய திண்டாட்டத்தை கிளப்பிவிட்டது. அத்தை அன்பாக மருமகளை சீராட்டிவிட்டு அன்பின் அடையாளமாக பரிசாக உள்ளன்புடன் இவைகளை எனக்கு வாங்கி அளிக்கவில்லை. தான் பணக்காரி என்ற கௌரவத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அவளுடைய அகம்பாவத்தின் சின்னமாக எங்களுடைய எளிய நிலையை குத்தி காட்டும் வார்த்தைகளுடன் ஊர்க்காரர்கள் வாய்க்கு பயப்படுவது போல நடித்து கொண்டு இவைகளை வாங்கி அளிக்கிறாள். இப்படிப்பட்ட பொருளை என் மனதுக்கு சிறிதும் ஒவ்வாத வகையில் நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? எவ்வளவுதான் இல்லாமையால் பீடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கண்ணியமுள்ள எவரும் தம் சுயமரியாதைக்கு பங்கம் வரும் முறையில் தம்மை ஏளனப்படுத்தி கொண்டு வரும் பொருளில் கொஞ்சமும் நாட்டம் கொள்ள மாட்டார்கள். கேவலம் அந்த நூல் புடவைகள் மிக சாதாரண ரகம்தான். 2ம் மிஞ்சி மிஞ்சி போனால் 10 20 ரூபாய்க்கு மேல் பெறாது. நான் போராட்டத்தில் ஆழ்ந்திருந்த போதே அத்தை தன் பொருசி பொருளை பற்றி மிகவும் சிலாக்கியமான வர்ணனைகள் மூழ்கிவிட்டாள். நல்ல நைஸ் புடவை, சில்க் மாதிரி வழுவழுப்பாக இருக்கிறது, துவைத்து கட்டவும் உதவும். இந்த கலர்கள் 2 தான் இருந்தன. எனக்கு 1 கொடுத்தான் கடைக்காரன். இப்போதே 1 பிரித்து கட்டிக்கொள் என்று எனக்கு உத்தரவிட்டாள். என்ன பதில் கூறுவதென்றே எனக்கு புரியவில்லை. எனக்கு வேண்டாம் என்று நறுக்கு தெரித்தாற் போல முகத்துக்கு நேரே கூறுவதா, இல்லை என்றால் கொஞ்சமும் பிடிக்காமல் அந்த புடவைகளை வாங்கி கொண்டு வியாதிஸ்தர் துணி போல கூசி கூசி அணிவதா? என் மனம் 2க்கும் இடம் கொடுக்கவில்லை. அந்த மட்டும் பாட்டி சமய சஞ்சீவி போல எனக்கு உதவியாக, செவ்வாய்க்கிழமைந்தானுமாக இன்று பிரித்து கட்டிக்கொள்ள வேண்டாம். புக்ககம் போகும் பெண்ணுக்கு 2 சித்தாடை வாங்கும் குறை தீர்ந்தாச்சு. மாற்றி மாற்றி உடுப்புடவையாக இருக்கும் என்றாள். அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவளாக நான் அவைகளை வாங்கி பெட்டியில் வைத்தேன். ஏதோ வாங்கி வைத்தேன் என்றாலும் முழு மனதுடன் நான் அவைகளை அங்கீகரிக்கவில்லை. நாளைக்கு மூர்த்தி இங்கேயே வந்து அழைத்து போகிறேன் என்றான். வேண்டாம் அப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? நானே ஸ்டேஷனுக்கு கூட்டி வருகிறேன் என்றேன். எப்படியும் இந்த வழியாகத்தான் போக வேண்டும், வருகிறேன் என்றான். ஆனால் சாப்பாட்டிற்கே வந்துவிடு என்று சொன்னேன். காலை 10 மணிக்கு வண்டி. ஊருக்கு போகிறாள். ஒரு பாயாசம் பச்சடியுடன் காலையில் சமையல் செய்து விடும்படி அந்த அசமஞ்சத்தினிடம் சொல்லு. ஹேமாவை இன்று புற நான் பார்க்கவில்லை. எப்படி இருக்கோ என்று அவசரமாக மொழிந்த அத்தை விரைந்தாள். பட்டணத்தின் நடுவே வந்து வழி தெரியாமல் அகப்பட்டு கொண்ட பட்டி காட்டானை போன்று புடவையை எப்படி கழிக்கலாம் என்று வழி தெரியாமல் நான் விழித்தேன். தளிர் 5. மைசூரின் அழகிய விசாலமான வீதிகளுக்கு குளிர்ச்சியையும் மனதுக்கு ரம்மியத்தையும் தரும் வண்ணம் நின்று நிழல் தரும் மரங்களும், ஊருக்கே ஒரு கம்பீர தோட்டத்தை அளித்த மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் என் நினைவிலிருந்தும் பார்வையிலிருந்தும் ஒவ்வொன்றாக போய்க் கொண்டிருந்தன. வாழ்க்கையின் ஒவ்வொரு பாகமும் கூட இப்படித்தான் கழிந்து விடுகிறது என்று நெடு மூச்செறிந்த நான் வண்டிக்குள் திரும்பினேன். அதுவரை நான் எட்டி கூட பார்த்திராத 2ஆம் வகுப்பு பெட்டியின் மெத்தை என் மனதில் அதிகமான கூச்சத்தை உண்டு பண்ணியது. அத்தனை நாட்களில் நான் அதுபோல தனிமையில் இல்லை, ஓர் அந்நிய வாலிபனுடன் பிரயாணம் செய்ததில்லை என்பதை நினைவுறுத்து கொண்ட போது என் கூச்சம் பின்னும் அதிகமாக என்னை என்னவோ செய்தது. அவ்வளவு பணம் படைத்திருந்த அத்தை கூட என்னை அழைத்து வந்ததாலோ அன்றி அத்தின் பேரும் வங்கிட்டுவும் முன்னமேயே ஊர் திரும்பிவிட்டதாலோ வரும்போது 3ஆம் வகுப்பில்தான் பிரயாணம் செய்தாள். பழக்கமில்லாத என் நிலை அவனுக்கு தெரிந்துவிடக்கூடாதே என்று நான் அலட்சியமாக இருப்பவளைப் போலத்தான் பாவனை செய்து கொள்ள முயன்றேன். சாதாரணமாக இருக்கும்போது அழகாக தோன்றுபவர்கள்
புகைப்படம் எடுப்பவரின் இயற்கையாக இருங்கள் என்ற வார்த்தையில் 3 நாட்கள் சோகத்தில் தெளித்தது போல ஆகிவிடுவதில்லையா? நானும் எந்த பாவனையும் செய்து கொள்ளாமல் இயற்கையாக இருந்திருந்தேனானால் அவன் கவனத்தை கவராமல் இருந்திருப்பேன். இப்போது என் பாவனை பொருத்தாமல் இருக்கும் என் முகத்தோற்றம் அவனை சீக்கிரம் கவனிக்க செய்துவிட்டது. ஏன், என்னவோ போல இருக்கிறாயே, இடம் சௌகரியமாக இல்லையா? ஆமாம், அங்கிருந்து வெளியே பார்த்தால் முகத்தில் கரித்துள் அடிக்கும். இப்படி வந்து உட்கார்ந்து கொள் என்று அவனுக்கு எதிர்ப்புற ஆசனத்தின் மூலையில் உட்கார்ந்திருந்த எனக்கு தனக்கு பக்கத்திலேயே ஓரத்து இடத்தை காட்டினான் மூர்த்தி. பெட்டியில் நான் ஒருத்திதான் என் இனத்தை சேர்ந்தவள். இன்னும் 2 வயதானவர்கள் எங்களை தவிர அங்கு இருந்தனர். ஒருவர் புத்தகம் ஒன்றில் ஆழ்ந்திருக்க, மற்றவர் தினசரி பத்திரிகை புரட்டி கொண்டிருந்தார். இல்லை, இங்கேயே சௌகரியமாக இருக்கிறது என்று சிரமத்துடன் அவனுக்கு பதிலளித்துவிட்டு நான் மறுபடியும் முகத்தை வெளியில் நீட்டிக்கொண்டேன். இல்லை இல்லை, அங்கே கரித்துள் அடிக்கும் கண்களில். இப்படி வா, சொல்வதை கேள் என்று அவன் மிகவும் சகஜமாக எச்சரித்தது என் சங்கட நிலையை உச்ச நிலைக்கு கொண்டு போய்விட்டது. இன்னும் எத்தனையோ தூரம் போக வேண்டுமே, எப்படி போகப் போகிறாய் என்ற பயம் என் மனதில் குடியேறியது. அந்த பயம் ஏன் இப்படி புறப்பட்டு வந்தோம் என்று என்னை நினைக்கச் செய்து, முன்பின் பழக்கமில்லாத வாலிபன் அவன். அவனுடன் தனியே வழிப்பிரயாணம் செய்வதாவது என் புத்தி ஏன் அசட்டுத்தனமாக சென்றது? நீங்களே கொண்டு விடுங்கள் பாட்டி என்று பிடிவாதமாக சொல்லியிருக்க கூடாதோ? இவனுடன் வர நேர்ந்த இந்த சந்தர்ப்பம் ஒரு சங்கடத்தை மட்டுமா தேடி தந்திருக்கிறது? அத்தை என்னுடைய தாழ்ந்த அந்தஸ்தை விலக்கி காட்டுவது போல வேறு பேசிவிட்டாள். டிக்கெட் வாங்க வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டே அத்தை தனது பெரிய கைப்பையை திறப்பதற்குள் அவனாகவே கையில் இருந்த டிக்கெட்டுகளை காட்டி அவளுக்கும் சேர்த்தே வாங்கிவிட்டேன் என்றது அத்தைக்கு சற்று சப்பிவிட்டதை முகம் காண்பித்து விட்டது. அவளுக்கும் சேர்த்தா 2ஆம் வகுப்பு வாங்கினாய்? அவளை அழைத்து போக வேண்டுமென்றால் கூடவே இருக்க வேண்டும் என்று அர்த்தமா? பெண்கள் வண்டியிலேயோ அடுத்த வண்டியிலேயோ உட்கார்த்து விட்டு சற்றைக்கு ஒரு தரம் நீ கவனித்து கொண்டால் போதாதா? வீணாக ரயில்காரனுக்கு கொடுப்பானேன், அந்த காசை குழந்தை கையில் கொடுத்தால் 2 ரவிக்கு துணியாவது வாங்கிக் கொள்வாளே என்று அத்தை ஒரு குட்டி பிரசங்கமே அல்லவா செய்துவிட்டாள். நான் இந்த சௌகரியங்களுக்கெல்லாம் கொஞ்சமும் அருகதை இல்லை என்று அறிவிந்தும் கூட அவன் பரவாயில்லை மாமி, என்னையே அப்பாதான் இந்த முறை 2nd கிளாஸில் போ, திரும்பி உடனே நீ கிளம்ப வேண்டும், தவிர மஞ்சு 9 மாதக்காரி என்று சொன்னார். அவரே சௌகரியமாக போ என்று கூறும்போது நானாக குறைத்து கொள்வானேன் என்றுதான் வாங்கினேன் என்று சிரித்து மழுப்பி விட்டான். ஏற்கனவே நான் அவமானத்தால் கூனி குறுகி போயிருக்கிறேன் என்று கொஞ்சமும் அவள் அறியவில்லை. பணம் செருக்கும் அகம்பாவ அழுத்தமும் வேரோடு இருக்கும் நெஞ்சுக்கு எதிராளியின் தாங்காத மனசை ஏளனம் செய்வது போல பேசுவது தவறு என்று படவே படாதோ? அத்தையாம் அத்தை, உயிரே போவதாக இருந்தால் கூட இவள் காலடிக்கு வரக்கூடாது. சொல்ல சொல்ல அங்கேயே உட்கார்ந்திருந்தாயல்லவா என்று அவன் கேட்கும்படி பாழாய் போன புகை என் முகத்திலே வந்து தாக்கி கண்களில் கரித்துளை விசிறிவிட்டது. தோல்வியை ஒப்புக்கொள்வது போல குனிந்து கண்களை துடைத்து கொண்டேன். விழிக்கவே முடியாதபடி எரிச்சல் கொளுத்தியது. முன்பு அவன் காட்டிய இடத்தில் போய் சாய்ந்து கொண்டேன். என்னையே கவனித்துக் கொண்டிருந்த அவன் தண்ணீரை விட்டு கண்களை நன்றாக அலம்பு, சுமாராக இருக்கும் என்று கூஜாவை திறந்து டம்ளரில் தண்ணீர் விட்டு கொடுத்தான். கண்களை கழுவி துடைத்து கொண்டு நான் உட்கார்ந்து கொண்டேன். அவன் காட்டிய அந்த பரிவு எல்லோரிடம் சரளமாக பழகும் இவன் சுபாவ குணம் அல்லது வேண்டுமென்றே காட்டுகிறானா என்று எனக்கு விளங்கத்தான் இல்லை. ஊர் போய் சேருவதற்கு இன்னும் எத்தனை நேரம் இருக்கிறதோ? இடையில் காப்பி சாப்பாடு என்று வேறு இருக்கின்றன. முழு முட்டாளாக இப்படியா வேண்டுமென்றே சங்கடத்தில் சிக்கிக்கொள்வேன் என்று உள்ளூர தவித்து போனேன். அவன் ஒன்றும் பேசாமல் இருக்க வேண்டுமே என்று நான் வேண்டிக் கொள்ள அவன் என்னை கேள்வியாகவே கேட்டு தொலைத்து விடுவான் போல இருந்தது. உங்கள் வீட்டிலே நீ ஒரு பெண்தானா என்று முதலில் கேட்டான். இல்லை, எனக்கு அக்கா 20 இருக்கிறார்கள் என்று நான் முணுமுணுத்தேன். ஏதோ தனியாக போவதற்கு பேச்சு துணையாக தமாஷாக இருக்கும் என்று உன்னை கொண்டு வந்து விடுகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். நீயோ பேசாமடந்தையாக இருக்கிறாயே. இந்த காலத்தில் எந்த பெண் இப்படி பட்டிக்காட்டு அம்மாமியாக இருக்கிறாள்? ஸ்கூல் ஃபைனலில் அந்த ஜில்லாவுக்கே முதலாவதாக மார்க்குகள் வாங்கி தேறி இருக்கிறாள் சுசீலா. மாமா காலேஜில் சேர்க்காமல் இருக்கிறாள் என்று உன்னை பற்றி ஹேமா கூட முன்பே சொல்லியிருக்கிறாளே. அப்படி படித்த பெண்ணாகவே நீ இருக்கவில்லையே என்று அவன் என்னை பார்த்து நகைத்தான். பட்டிக்காட்டு அம்மாமி என்று அவன் கூறியது என் உள்ளத்தில் உரைத்தது. என் கணவர் கூட இப்படி இருக்கும் பெண்களை கண்டால் பிடிக்காது என்றாரே. அந்த கணக்கில் நான் எல்லோருடனும் சகஜமாக பேசி பழக வேண்டும் என்றெல்லாம் சங்கல்பம் செய்து கொண்டேனே ஒழிய, அசடு இப்போது சமயம் வாய்த்திருக்கும் போது பயந்து பயந்து சங்கோசப்பட்டு சாகிறேனே. அவரை போல பண்படைத்த மனமுள்ளவன் போல இருக்கிறது இவன் வாயிலிருந்து பட்டிக்காட்டு அம்மாமி என்ற பட்டப்பெயர் கேட்கும்படியாக பித்துக்குழியாக நடந்து கொண்டு விட்டேனே. என் அசட்டு கூச்சத்தை தூசியை உதறுவது போல உதறி தள்ளிவிட்டு பதில் கொடுக்க நான் முடிவு செய்த போது அவன் என்ன கேள்வி கேட்டான் என்று மறந்துவிட்டேன்.
ஆனால் மூர்த்தி அவ்வளவு தூரம் நான் சங்கடப்படும் வரை வைத்துக் கொள்ளவில்லை. அதற்குள் இன்னொரு கேள்வி விடுத்து விட்டான். சென்னையில் உங்கள் வீட்டார் எங்கே இருக்கிறார்கள் என்று வினவினான். நான் பதில் கூற வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்ட பின் அவன் கேட்ட கேள்வி எனக்கு விடை தெரியாததாக இருந்தது. சென்னையை நான் முன்பின் பார்த்தவள் அல்ல. விலாசம் கூட எனக்கு இன்னும் சரியாக தெரியாது. ஆனாலும் விட்டு கொடுக்காமல், நான் இதுவரை அந்த பக்கம் சென்றதில்லை. ராதாராம் எலக்ட்ரிக்கல் சென்று இருக்கிறதாமே, அந்த கம்பெனி சொந்தக்காரர், அவருடைய தமையன்தான் என்றேன். அவன் சட்டென்று நிமிர்ந்து கொண்டு, என்னது, ராதாராம் எலக்ட்ரிக்கல் சென்றா சொன்னாய்? அப்படியானால் கேசமூர்த்தியின் தம்பியா என்று கேட்டது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. தெரிந்திருக்கிறதே உங்களுக்கு என்று மலர்ந்த முகத்துடன் நான் திருப்பி கேட்டேன். அவ்வளவாக எனக்கு பழக்கமில்லை. கேசமூர்த்தியின் மைத்துனியும் எனக்கு நன்றாக தெரியும். கல்லூரி இளைஞர்கள் சங்கத்தின் ஆதரவில் நடக்கும் விவாதங்களுக்கு ராஜதானி கல்லூரியிலிருந்து அவள் அடிக்கடி வருவது வழக்கம். அந்த முறையில் எனக்கு பரிச்சயம் உண்டு. அவள் பிரஸ்தாபித்து கேட்டிருக்கிறேன். ஒரு முறை கேசமூர்த்தியின் சகோதரர் என்று பொருட்காட்சி ஒன்றில் அவள் எனக்கு அறிமுகம் செய்து வித்ததாக கூட ஞாபகம் இருக்கிறது என்று அவன் நெற்றியை சுருக்கி கொண்டு யோசனை செய்தான். மதனின் தங்கை ஒருத்தி அவர்களுடனேயே இருக்கிறாள். காலேஜில் படிக்கிறாள் என்று அப்பா சொல்லியிருந்தது எனக்கு நினைவுக்கு வந்தது. அவளாகத்தான் இருக்கும் என்று நான் யூகித்து கொண்டேன். யோசனை பலனளித்துவிட்ட மகிழ்ச்சியுடன் தலையை சாய்த்து கொண்டு அவன், நினைவுக்கு வருகிறது. உன்னுடைய அவர் பெயர் ராமநாதன் தானே என்று புன்னகை செய்துவிட்டு அவர் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டான். இதுவரை நான் உதறி தள்ளியிருந்த பாழும் சங்கோசம் என்னை மீண்டும் முகமூடி இட்டு கொண்டது. காலில் கவ்வும் அட்டையை உதறி தள்ளுவது போல அத்தனை சிரமப்பட்டு அதை உதறி தள்ளியிருந்தேன். ஆனால் அவருடைய பேச்சை யார் எடுத்தாலும் உள்ளத்திலே பொங்கி வரும் உணர்ச்சி என் சரளமான போக்கில் நெளிவையும் குழைவையும் கொண்டு வந்து விடும்போது குறும்பு சிரிப்புடன் குறுகுறுத்த விழிகளுடன் எனக்கு அதிகம் பழக்கமில்லாத இளைஞன் ஒருவன் கேட்கும்போது நான் என்ன செய்வேன்? அதுவும் வேற்று ஆடவரையவருடனும் தனிமையில் பழகும் அனுபவம் எனக்கு முற்றும் புதிதாக இருக்கும்போது. அவன் கேட்டுவிட்டு என்னையே வேறு புன்னகை மாறாமல் கவனித்து கொண்டிருந்தான். பட்டு துணியால் மூடியது போல மனம் கதகதக்க எப்படியோ கூட்டி குழப்பி அவர் எங்கு வேலையாக இருக்கிறார் என்று நான் ஒரு வழியாக கூறினேன். அப்பாடா, இதற்கு இத்தனை யோசனையா என்று கேட்டுவிட்டு அவன் கலகலவென்று நகைத்தான். இந்த புதிய அனுபவம் ஒரு சமயம் தேவலை போலும் இருந்தது. ஒரு விதத்தில் பயமாகவும் இருந்தது. சற்றும் எதிர்பாராத விதமாக மூர்த்தியிடம் என்னுடைய புரியாத சந்தேகங்களை தெளிவிப்பது போலும் அவன் மனநிலை எனக்கு நன்கு விளங்குவது போலும் தொடர்ந்து நாங்கள் பெங்களூர் வந்து வண்டி மாறிய பின் ஓடும் ரயிலில் ஒரு சம்பவம் நேரிட்டது. நாங்கள் அந்த பட்டியில் வந்து ஏறும்போது ஏற்கனவே ஒரு ஆடவனும் இளநங்கை ஒருத்தியும் அதில் இருந்தார்கள். அவள் கன்னட நாட்டை சேர்ந்தவள் என்பதை அவள் முகமும் அணிந்திருந்த ஆபரணங்களும் விளக்கின. சோகம் சூழ்ந்த அவள் முகத்தோற்றம் கல்வியோ நாகரிகமோ சிறிதும் இல்லாதவளாகவும் அறியாமை மெத்த நிரம்பினவளாகவும் தோன்றியது. அந்த மனிதன் நாகரிகமாக உடையெடுத்து நல்ல தேகக்கட்டு வாய்ந்தவன் போல மீசையும் கிதாவுமாக தென்பட்டான். நானும் மூர்த்தியும் ஆமாம் என்று பேசிக்கொண்ட மாதிரியில் கூட அவர்கள் பேசவில்லை. வெவ்வேறு ஆசாமிகள் போல இருக்கிறது என்று நான் முடிவு செய்தேன். கீழே அப்படியே படுத்து கொண்டு விடு, இன்னும் ஆட்கள் வந்தால் படுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மூர்த்தி மேல் தளத்தில் ஏறி படுத்துக்கொண்டு குரட்டை விட்டு தூங்கினான். ஆனால் எனக்கு படுக்க பிடிக்கவில்லை, தூக்கமும் வரவில்லை. என்னை அப்படி கொட்டென்று விழித்திருக்க செய்ததற்கு வேறொரு காரணமும் இருந்தது. அவர்கள் இருவரும் அதே நிலையில் இருந்ததுதான் அது. அது என்னவோ சந்தேகம் தட்டியது. அந்த பெண்ணை பார்த்து நான் எங்கே போகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவள் அழுது வழிந்த குரலில் கன்னடத்தில் ஏதோ சொன்னாள். என்ன சொன்னாள் என்பது எனக்கு புரியவில்லை. தனியாகவா போகிறாய் என்று அர்த்தமில்லாமல் கேட்டு வைத்தேன். அதற்கும் அவள் ஏதோ உளறி கொட்டினாள். அவளை பார்த்தால் தமிழன் போலவே எனக்கு பட்டது. ஆனாலும் எங்கள் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்தவனேனோ வாயே திறக்கவில்லை. என்னதான் விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் நள்ளிரவு சமயத்தில் அறியாமலே என்னை ஓர் அசத்தல் அசத்திவிட்டது. ஆசனத்தில் சாய்ந்தவாறே நான் கண்களை மூடிக்கொண்டேன். டட் டடக் டடக் என்று சக்கரங்கள் தண்டவாளத்தில் உருளும் சப்தம் மட்டும் கொஞ்ச நேரம் வரை என் செவிகளில் விழுந்து கொண்டிருந்தது. பின்னர் அதுவும் மெல்ல மறைந்துவிட்டது. எத்தனை நேரம் நான் தூங்கிவிட்டேனோ தெரியவில்லை. சப்தம் போட்ட பேச்சுக்குரல், அழுகையொலி எல்லாமாக என்னை திடுக்கிட்டு எழ வைத்தன. வண்டி ஓடிக்கொண்டிருக்க அந்த பெண்மணி கன்னடத்தில் ஏதேதோ கடல்மடை திறந்து விட்டதைப் போல சொல்லி பிரலாபித்து அழுது கொண்டிருந்தாள். மூர்த்தி கீழே ஓரத்தில் தூங்கி விழுந்த கண்களுடன் அவள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். எனக்கு எல்லாம் விசித்திரமாகவும் குழப்பமாகவும் இருந்தன. ஆவலும் சந்தேகமும் பின்ன என்ன விசேஷம் என்று நான் வினவினேன்.
வண்டியில் ஏறி உட்கார்ந்தவுடனேயே சொல்ல மாட்டாளோ அயோக்கியன் என்று அவள் பிரலாபித்து முடித்ததும் மூர்த்தி தானாகவே கூறிக்கொண்டான். பிறகு என்னிடம் அவன் தெரிவித்த விவரம் இதுதான். அந்த பெண் எழுத படிக்க தெரியாத கிராமவாசி. அவள் புருஷனுக்கு மைசூரை அடுத்த கிராமம் ஒன்றில் பட்டு நெசவு போடும் தறிகள் சொந்தத்தில் இருக்கின்றனவாம். 3 மாதம் முன்பு அங்கிருந்து 50-60 மைல் தூரத்தில் உள்ள பிறந்த ஊருக்கு பிரசவத்துக்காக வந்தாளாம். குழந்தை பிறந்து இறந்து விட்டதாம். திடீரென்று 2 தினங்களுக்கு முன்னர் அவள் புருஷன் மாரடைப்பால் இறந்து விட்டதாகவும் உடனே புறப்பட்டு வரும்படியும் தந்தி கிடைத்ததாம். வந்த சமயம் அவள் தந்தை ஊர் விவகாரத்தில் சிக்கி விரோதக்காரர்களின் தாக்குதலால் பக்கத்து நகர ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தானாம். அவள் என்ன செய்வாள்? எப்படியோ தன்னந்தனியே பக்கத்து ஊர் வந்து ரயில் ஏறி இருக்கிறாள். தவறுதலாக அறியாமல் மைசூர் செல்லும் வண்டிக்கு பதில் பெங்களூர் வண்டியில் ஏறிவிட்டால். கிராமத்தை விட்டு வெளி உலகம் தெரியாத பெண்தானே. அத்துடன் கஷ்ட நிலை வேறு. ஊர் வந்து சேரும் மலை அவளுக்கு தவறுதல் புலப்படவில்லை. இரவு நேரத்தில் அந்த பெரிய நகரத்தில் வந்ததும் அவளுக்கு திக்கு திசை புரியவில்லை. அந்த சமயத்தில் அவன் குறுக்கிட்டிருக்கிறான். பாவம், அவள் அவனை நம்பி தன் கஷ்டங்களை தெரிவித்து சரியான வண்டிக்கு ஏற்றி தன்னை சேர்த்துவிட கோரியிருக்கிறாள். அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள், தோற்றம் எல்லாம் அவனை ஆசை வலைக்குள் வீழ்த்திவிடக்கூடியவனாக இருந்திருக்கின்றன. திக்கற்ற அவள் நிலை, அறியாமை எல்லாம் அவனுக்கு சாதகமாக இருக்கவே தானும் மைசூருக்கு போவதாக கூறி தேற்றி அனுதாபப்படுவன் போல நடித்து கடத்தி போக எண்ணியவனாக கன்னட நாட்டை விட்டு செல்லும் வேறு வண்டியில் தன்னுடன் ஏற்றி கொண்டு விட்டான். கொஞ்ச தூரம் வந்த பிறகு அவளுக்கு ஏதோ சந்தேகமாக இருந்ததாம். என்னிடம் தன்னுடைய ஊருக்கு வண்டி எப்போது போகும் என்று கேட்டாளாம். நானும் தூங்கிவிடவே அவன் கூறிய பதில் அவளுக்கு சமாதானமாக துணிக்கவில்லையாம். அவனும் என்ன நினைத்தானோ என்னவோ. சற்று முன் அவள் ஸ்நான அறைக்குள் சென்றிருந்த போது அவள் பெட்டி சகிதம் வண்டி நிற்கும் சமயம் சரியாக இருந்திருக்கவே இறங்கிவிட்டான். திரும்பி அவள் வந்து பார்த்தபோது அவன் இருக்கவில்லை. அவள் குழப்பம் தீர்ந்து பெட்டி காணவில்லை என்று அறிவதற்குள் வண்டி ஓட ஆரம்பித்து விட்டது. அப்புறம்தான் சத்தம் போட்டு மூர்த்தியை எழுப்பியிருக்கிறாள். அடுத்த தடவை வண்டி நின்றதும் மூர்த்தி அவளுடன் இறங்கி போய் விவரங்களை தெரிவித்து அவளை போலீஸ்காரரிடம் ஒப்படைத்துவிட்டு வந்தான். என் மனம் எல்லாவற்றையும் மறந்து அவள் பால் இலகிவிட்டது. சுய தைரியமும் வெளி உலகில் பழகிய அனுபவமில்லாத பெண்கள் திக்கற்ற நிலையில் சிக்கிவிட்டால் நயவஞ்சக வலையை கொண்டு வீழ்த்திவிட கயவர்கள் காத்திருக்கிறார்களே. பாஷை தெரியவில்லை. போயும் ஒரு போக்கிரியிடமா அகப்பட்டு கொள்ள வேண்டும். நிற்கதியான அவளுடைய கஷ்டத்தை கேட்டாலே யாருக்கும் மனம் இலகுமே. எப்படித்தான் மோசடி செய்ய அவன் துணிந்தானோ. கண்டவர்களையும் நம்பக்கூடாது என்று சொல்வதும் சரியாக இருக்கிறது. எனக்கு அப்போதே சந்தேகம் தட்டியது என்று என்னை அறியாமலேயே மனம் விட்டு சொல்லி கொண்டு போனேன் நான். இத்தனை நீளமாக முணுமுணுக்காமல் என் இயற்கையான போக்கிலே அவன் முன்னிலையில் நான் பேசியது அதுதான் முதல் தடவை. அவன் போய்விட்டான். இனிமேல் எங்கே அகப்படப் போகிறான்? பெட்டியில் 100 ரூபாய் போல பணம் வைத்திருக்கிறாளாம். 3ஆம் வகுப்பானால் கூட கூட்டம் அதிகம். யாரேனும் எப்படியேனும் அந்த பெண்ணை விசாரிக்க நேர்ந்து உளவு தெரிந்துவிடும் என்று முன் யோசனையுடன் தான் இங்கு யாரும் இல்லாத வண்டியில் ஏறியிருக்கிறான் திருடன். கவிழ்க்கும் எண்ணமும் மோசடியுமே எங்கும் அழிந்துவிட்டன. முதலிலேயே சந்தேகம் தோன்றியவுடனேயே ஏன் என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று கேட்கிறேன். பார்த்த உடனேயே யாரையும் எப்படி நம்புவது என்ற ஞானோதயம் திடீரென அப்போது குறுக்கிட்டதாம். ஏன் அப்படி சொன்னால் என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை என்னையும் அவன் கோஷ்டியில் சேர்த்து விட்டாளோ என்னவோ என்று கூறிய மூர்த்தி கலகலவென்று நகைத்தான். அவனுக்கு என்ன புரிந்ததோ புரியவில்லையோ, எனக்கு அவன் கூறியது எதுவும் அப்போது மண்டையில் பிடிபடவில்லை. இன்னொரு விஷயம் என் நினைவில் அப்போது உறுத்தி கொண்டிருந்தது. நாங்கள் இருவர் மட்டும்தான் அப்போது அந்த பெட்டியில் இருந்தோம். நானும் கிட்டத்தட்ட அவள் போன்ற நிலையில்தான் இருக்கிறேன். அனுபவமில்லாதவள், பழக்கமில்லாத பிராந்தியத்தில் பிரயாணம் செய்கிறேன். மூர்த்தி எனக்கு நன்றாக தெரியாது. அவளைப் போல இவன் என்னை ஏமாற்றி மோசடி ஏதும் செய்ய முடியாது. ஆனால் நினைக்கும் போதே மனம் பயத்தால் துடித்தது. அவனோ இளைஞன், நானோ பருவமங்கை. இதோ அருகில்தான் உட்கார்ந்திருக்கிறான். அப்படியே நெருங்கி என் கையை பிடித்தானால் நான் என்ன செய்வேன்? பொறி ஒன்றில் நானே வலிய வந்து அகப்பட்டு கொண்டதைப் போல உணர்ந்தேன். என்னுடைய சிந்தனைக்குள் புகுந்து என்னை இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கி கொண்டிருந்த அவர் நினைவு, அத்தையகத்து ஏளனம், அப்பாவின் கஷ்ட நிலையெல்லாம் என்னை விட்டு ஓடிவிட்டன. எப்படி அங்கே விட்டு நாசுக்காக தப்புவது என்பதிலேயே சிந்தனை லயித்தது. என்னை வேறு பெட்டில் கொண்டு விட்டு விடுங்கள் என்று திடீரென்று நான் கூறினால் அவன் என்ன நினைப்பான்? என்ன உண்மையில் குற்றமுள்ள நெஞ்சானால் ஏன் எதற்கு என்று ஆட்சேபிப்பான். இல்லாவிட்டால் மட்டும் என்ன செய்வான்? சி, அசட்டுத்தனம். அப்படி கேட்கக்கூடாது. உண்மையில் நான் பயந்த மாதிரியாக காண்பித்துக் கொள்வதே ஆபத்துதான்.
அத்தகைய துருக்குத்தனம் காண்பித்தானால் அபாய அறிவிப்பு சங்கிலி இருக்கவே இருக்கிறது. நான் சற்று தைரியம் கொண்டு என்னை நானே பலப்படுத்தி கொண்டேன். என்ன சுசிலா, அவளை பற்றி சிந்தனையில் ஒரே அடியாக ஆழ்ந்து விட்டார் போல இருக்கிறது என்ற மூர்த்தியின் சிரிப்பொலி என்னை சிந்தனை உலகிற்கு மீட்டது. நான் எதுவும் பேசும் முன் அவனாகவே பேசலானான். இம்மாதிரி சில பேர் இருப்பதனால் ஆண் சமூகத்தையே எல்லோரும் சந்தேகிக்கும்படி இருக்கிறது. அவனுடைய கௌரவமான நடையும் பாவனையும் மோசடி செய்பவனாகவே காட்டின. ஏற்கனவே நம் இந்து சமூகத்தில் முன்னுக்கு வரும் பெண்கள் குறைவு. அதிலும் ஆண்கள் அவர்களை சகோதரிகள் என்று சமமாக எண்ணி மரியாதை கொடுக்காமல் கீழ்த்தரமாக நினைப்பதனால் அவர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் தைரியமும் ஓடிப்போய் விடுகிறது. நான் எவ்வளவோ முறைகள் கவனித்திருக்கிறேன். பஸ்ஸிலோ மற்றும் பொது இடங்களிலோ சற்று நன்றாக ஆடை அணிந்து கவர்ச்சிகரமாக பெண்கள் யாரேனும் தென்பட்டுவிட்டால் பெண்கள் முன்னேற வேண்டும் என்று மேடை பிரசங்கம் செய்பவர்கள் கூட ஏதோ காணாது கண்ட அதிசயம் போல வெறித்து பார்ப்பார்கள். சகஜமாக நினைப்பதில்லை. இத்தனை நாகரிகம் வந்தும் கூட கூட்டங்களிலோ கியூ வரிசையிலோ பெண்மணி ஒருத்தி நிற்க வேண்டி வந்தால் மரியாதை இல்லாமல் இடித்து கொண்டு போகும் ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன். உண்மையில் பெண்கள் முன்னேற வேண்டுமானால் எல்லா துறைகளிலும் தங்கள் அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமானால் ஆண்கள் தங்களை தாங்களே சீர்திருத்து கொள்ள வேண்டும். கெட்ட எண்ணமும் மரியாதை தவறி நடப்பதும் அகல வேண்டும் என்றெல்லாம் மேடை பிரசங்கி தோற்றுவிடுவான் போல ஆவேசமாக கூறிக்கொண்டே போனான். என் சந்தேகத்திரை படீரென கிழிந்தது. மூர்த்தியின் தூய இருதயத்தை நான் தெளிவாக கண்டேன். அடடா, மனித உள்ளங்கள் தான் எத்தனை விசித்திரமானவை! நான் அவன் சொல்லிலும் செயலிலும் சகஜ மனப்பான்மை காட்டுவதை சந்தேகித்து இந்த குறுகிய நேரத்திற்குள் என்னவெல்லாம் எண்ணிவிட்டேன். அத்தை எனக்கு உயர் வகுப்பு சௌகரியம் தேவையில்லை என்று சொல்லியும் அவன் கேட்காமலே இருந்ததன் காரணத்தை கூட இப்போது வேறு வழியிலே கண்டுபிடித்தேனே. அவன் அந்த துர்பாக்கியவதியை எக்காரணம் கொண்டு இந்த வண்டியில் ஏற்றினானோ அதுபோல இவனும் நினைத்து விட்டானோ என்றளவா கலங்கியது பாழாய் போன மனசு. அதுவும் அந்த காரணத்தை தானாகவே அவன் எனக்கு கண்டுபிடித்து சொன்னபோது என் சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிட்டது போல பீதி கொண்டேனே. ஆனால் அதே சமயம் அவன் என் மனதில் உள்ளபடியே சற்றும் சிந்திக்கவில்லை என்றும் நிர்மலமாக நடந்து கொள்ளாத ஆண் சமூகத்தினிடம் அவன் சிந்தனை லயித்திருக்கிறது என்றும் இப்போதல்லவா தெரிகிறது. இருவர் மனப்பான்மைக்கும் எத்தனை வித்தியாசம்! மலைக்கும் மடுவுக்கும் போல சீர்படாத குறுகிய என் நோக்கு எங்கே? எல்லாவற்றையும் பரந்த நோக்குடன் பார்க்கும் அவன் சீரிய மனப்பான்மை எங்கே? உள்ளூர குன்றிவிட்ட எனக்கு அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்து பேசவே முதலில் அவமானமாக இருந்தது. தெளிவு கொண்டு பின் ஆமாம், நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை என்று ஆமோதித்தேன். என் மனோவேகம் எப்படித்தான் சென்றது என்று நானே அறியவில்லை. என் கணவர் கிராமத்து பெண்ணின் அர்த்தமற்ற சங்கோஜத்தையும் அளவுக்கு மீறிய அடக்கத்தையும் இருப்பவர். இத்தகைய மனோபாவம்தான் கொண்டிருப்பாரோ என்று மகிழ்வுடன் ஆராய ஆரம்பித்து விட்டேன். இந்நேரத்தில் நான் இப்படி மூர்த்தியுடன் பிரயாணம் செய்கிறேன், இந்த விஷயம் பற்றி பேசுகிறோம் என்று அறிந்தால் அவர் பெருமை கொள்வாரா? மறுநாள் புங்கனூருக்கு எங்கள் வண்டி வந்தபோது அப்பா என்னை அழைத்து போக ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கவில்லை. அத்திம்பேரின் கடிதம் அவருக்கு நாங்கள் போய் சேர்ந்த அன்று கிடைக்கும் போது நான் வருகிறேன் என்று முன்கூட்டியே அவர் எப்படி அறிந்திருக்க முடியும்?